முக்கிய செய்திகள். லோக்பால் மசோதாவில் பிரதமரை விசாரிக்க விதிவிலக்கு. எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் உண்ணாவிரதம் இருக்க அண்ணா ஹசாரே முடிவு. டூ ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஈடுபட்ட ப. சிதம்பரம் ராஜினாமா செய்ய வேண்டும். பாஜக வலியுறுத்தல். இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைய வாய்ப்பில்லை. பிருந்தா காரத் அறிவிப்பு. தமிழகத்தில் பள்ளிகள் திறந்தும் பாடங்கள் நடத்த முடியாத நிலை. மாணவர்களின் எதிர்காலம் குறித்து பெற்றோர்கள் கலக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். மிக மோசமான முறையில் லோக்பால் மசோதா தயாரித்தால் மீண்டும் உண்ணாவிரதம் இருக்கப் போவது உறுதி என்று அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். லோக்பால் மசோதா சட்ட வரம்புக்குள் பிரதமரை சேர்க்க அரசு தரப்பு கூட்டுக்குழு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் நேற்று முன்தினம் நடந்த கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் பிரதமரை விசாரிக்கும்படியான மசோதா ஒன்றும் பிரதமரை விசாரிக்கும் உரிமை வரைவு குழுவுக்கு இல்லை என்று மற்றொரு மசோதாவையும் மத்திய அரசு தாக்கல் செய்ய இருப்பதாக அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கு தனது எதிர்ப்பை தெரிவிப்பதுடன் மோசமான லோக்பால் மசோதா தயாரிக்கப்பட்டால் மீண்டும் வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். இதற்கிடையே ஜூன் 30ஆம் தேதிக்குள் லோக்பால் மசோதா இறுதி வடிவம் பெற்றுவிடும் என்றும் அதற்காக சில அரசியல் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்ட அறிவிப்பிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் கபில் சிபில், மத்திய மாநில அரசுகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்ட அமைப்பாக லோக்பால் இருக்க அண்ணா ஹசாரே முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் ப. சிதம்பரத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வருகிறது. நாட்டையே உலுக்கி வந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் ராசா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 2001ஆம் வருடம் நடந்த ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் விலை நிர்ணயம் செய்ததில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதற்கு அப்போதைய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்திற்கு பங்கு உண்டு என்றும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சி செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவ்டேகர், ஸ்பெக்ட்ரம் விலை நிர்ணயத்தில் நடந்த குளறுபடிகளுக்கு உரிய விளக்கத்தை ப. சிதம்பரம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் ராசாவிற்கும் அரசியல் தரகர் நீரா ராடியாவிற்கும் இடையே நடந்த தொலைபேசி உரையாடலின் போது ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரத்தில் ப. சிதம்பரமும் பயனடைந்தார் என்று பேசியதாக செய்தி ஒன்று வெளியானது. இதன் அடிப்படையில் ப. சிதம்பரம் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வருகிறது. எனினும் இந்த குற்றச்சாட்டை ப. சிதம்பரம் மறுத்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைக்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு நிலம் மற்றும் தனியார் நிலங்களில் குடியிருந்தவர்களை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி அகற்றும் பணி நடைபெற்றது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பிருந்தா காரத் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைக்கும் திட்டம் ஏதும் இல்லை என்றும் அவ்வாறு இணைப்பு திட்டம் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் பிருந்தா காரத் கூறினார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டும் மாணவர்களுக்கு உரிய பாடத்திட்டம் வழங்கப்படாததால் பெற்றோர்கள் கலக்கமடைந்துள்ளனர். 1 மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் சமச்சீர் கல்வி தொடர வேண்டும் என்றும் மற்ற வகுப்புகளுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட வல்லுநர் குழு அமைத்து சமச்சீர் கல்வியை ஆய்வு செய்து 3 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனிடையே அரசு அறிவித்தபடி நேற்று முன்தினம் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆர்வமுடன் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு எந்த பாடம் நடத்துவது என்று தெரியாமல் ஆசிரியர்கள் திணறி வருகின்றனர். சென்னையில் உள்ள பல அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சமச்சீர் கல்வி புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு 3 வாரங்கள் வரை எந்த பாடமும் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
இதனால் 3 வாரங்களுக்கு புத்தகமே இல்லாமல் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் சூழல் உருவாகியுள்ளது. அடுத்த 1 மாதத்திற்கு பாடப்புத்தகத்தை மையப்படுத்தாமல் செயல்முறை விளக்கங்களை கொண்டு மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை கண்காணிக்க அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பள்ளிகளுக்கு கல்வித்துறை உயரதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளனர். ஏற்கனவே பள்ளிகள் திறப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாடத்திட்டம் குறித்து அறிய மேலும் 3 வாரங்கள் காத்திருக்க வேண்டியிருப்பதால் மாணவ மாணவிகளின் கல்வித்திறன் பாதிக்கக்கூடும் என்று பெற்றோர்கள் கலக்கமடைந்துள்ளனர். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனை சிபிஐ விரைவில் விசாரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய தகவல் தொலைத்தொடர்பு துறையில் 2001 முதல் 2007 ஆண்டு வரை அலைக்கற்று உரிமங்கள் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக அப்போது அந்த துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறனிடம் விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. அலைக்கற்று விற்பனையில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக ஜூலை முதல் வாரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் சிபிஐ முடிவு செய்துள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் தன்னை நிர்பந்தப்படுத்தி மலேசிய நிறுவனத்தைச் சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு ஏர்செல்லின் பங்குகளை விற்க வைத்ததாக தொழிலதிபர் சிவசங்கரன் ஏற்கனவே சிபிஐயிடம் வாக்குமூலம் அளித்திருப்பதால் இதன் அடிப்படையில் தயாநிதியை வளைக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது. சிவசங்கரனின் குற்றச்சாட்டை மட்டும் நம்பி சிபிஐ வழக்கு பதிவு செய்யாது என்றும் இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் சேகரித்து உறுதி செய்து கொண்ட பின்னரே தயாநிதியிடம் விசாரணை நடத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த மாதம் இறுதிக்குள் சிபிஐ தாக்கல் செய்யப்பட உள்ள 3வது குற்றப்பத்திரிகையில் தயாநிதி மாறனின் பெயர் சேர்க்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக தயாநிதி மாறன் அடிக்கடி டெல்லி சென்று வருவதாகவும் பிரதமரையும் சோனியா காந்தியையும் சந்தித்து தன்னிலை விளக்கம் கொடுக்க இருப்பதாகவும் தெரிகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் திமுக பட்டும் படாமலும் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2G அலைக்கற்று விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டிய அமைச்சர் பதவியில் ராசாவும் தயாநிதி மாறனும் இருந்ததால் இந்த பிரச்சனையை அவர்களே சந்திக்க வேண்டும் என்று திமுக விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கிலிருந்து தயாநிதி மாறன் தப்ப முடியாத அளவிற்கு வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் அவரை ராஜினாமா செய்யுமாறு பிரதமர் விரைவில் கேட்டுக்கொள்ள இருக்கிறார். தமிழகத்தில் இலவச கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. முதல் கட்டமாக 25 லட்சம் கிரைண்டர், மிக்சி மற்றும் மின்விசிறி ஆகியவற்றை தாலுகா அலுவலகம் மூலம் வழங்க தமிழக அரசு தீவிர ஏற்பாடுகளை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்தில் கூறிய வாக்குறுதிகள் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளான செப்டம்பர் 15ஆம் தேதி துவங்கும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டது. அதற்கான பூர்வாங்க பணிகளில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முதல் கட்டமாக இந்த ஆண்டு 25 லட்சம் குடும்பங்களுக்கு மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் வழங்க ஏற்பாடு நடந்து வருகிறது. பொது விநியோக திட்டத்தில் அரிசி பெற தகுதியுடைய சுமார் 1,83 லட்சம் குடும்பங்களுக்கு படிப்படியாக இத்திட்டத்தை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆலோசனைக் கூட்டம் வருகிற 21ஆம் தேதி சென்னையில் நடத்தப்பட உள்ளது. அது பற்றி அரசு உயரதிகாரி ஒருவர் கூறுகையில், மக்களுக்கு வழங்கும் மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதால் அதற்கு ஏற்ப பொருட்களை பார்த்து வாங்க இருப்பதாகவும், இத்திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுவை மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக முதுநிலை கண்காணிப்பாளர் சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அண்மை காலமாக சமூக விரோதிகள் ஒருவருக்கொருவர் பட்ட பகலில் தாக்கிக் கொள்ளும் சம்பவங்கள், வெடிகுண்டு வீச்சு ஆகியவை அதிகரித்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து குண்டர்களை கண்காணிக்க புதுச்சேரி மாநில காவல்துறை தனிப்படை அமைத்துள்ளது. இந்த தகவலை அந்த மாநில முதுநிலை கண்காணிப்பாளர் சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த மாதங்களில் பல கொலை, கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும், இதையடுத்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் பிரபல ரவுடிகளை சிறையில் அடைக்க போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு சில மர்டர் கேஸ் ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் சில குண்டர்ஸ், இந்த மாதிரி டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ், ரவுடிஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். இதுக்கு இந்த வருஷம் 2011 மார்ச் மாதம் குண்டர் தடுப்பு சட்டம், ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் அவங்கள 1 வருஷம் வரைக்கும் அவங்கள நாங்கள் தடுப்பு காவலில் வைக்க முடியும். இதன்படி குண்டர் சட்டத்தில் முதலாவதாக ரவுடி டிராக் சிவா கைது செய்யப்பட்டதாகவும் சந்திரன் தெரிவித்தார். மேலும் சுமார் 20 ரவுடிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்களையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய காவல்துறை தயாராகி வருவதாக தெரிவித்த சந்திரன், புதுச்சேரி மாநிலம் மீண்டும் அமைதி பூங்காவாக மாற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்.
மீண்டும் முக்கிய செய்திகள். லோக்பால் மசோதாவில் பிரதமர் மற்றும் நீதித்துறையை சேர்ந்தவர்களையும் இணைக்காவிட்டால் வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் மீண்டும் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் ப. சிதம்பரத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைக்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டும் மாணவர்களுக்கு உரிய பாடத்திட்டம் வழங்கப்படாததால் பெற்றோர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.